குற்றத்துக்குரிய தண்டனை காலத்தில் பாதியை விசாரணை கைதியாக சிறையில் கழித்தவர்களை உடனடியாக விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு சிறைகளில் 4 லட்சம் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 2,50,000க்கும் மேற்பட்டோர் விசாரணை முடிவடைவதில் ஏற்பட்ட காலதாமதத்தால் தண்டனை பெறாமலேயே விசாரணை கைதிகளாக சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்படாமல் சிறைகளில் பல ஆண்டுகளாக உள்ள வெளிநாட்டு கைதிகள் சார்பில் அவர்களை உடனடியாக விடுவிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அமர்வு முன் இவ்வழக்கு வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. தங்களின் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு விதிக்கப்படக்கூடிய தண்டனை காலத்தில் பாதியை விசாரணை கைதியாக சிறையில் கழித்தவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அடுத்த 2 மாதங்களுக்குள் நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விடுவிக்க தகுதியான கைதிகளை அடையாளம் காணப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு கொலை, கற்பழிப்பு போன்ற மரண தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள விசாரணை கைதிகளுக்கு பொருந்தாது என்றும் அந்த உத்தரவில் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர்.